Hello friends, welcome to our channel Mr.Jabastin. நம்ம Mr.Jabastin சேனலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம்னா, உங்களோட ஒரு வெப்சைட்டுக்கோ இல்லை உங்களோட பிஸ்னஸ்க்கோ எப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டிராஃபிக் ஆர் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பீப்பிளாக இருந்தால் வெப்சைட் வச்சுருப்பீங்க. எனக்கு நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணல, ரொம்ப சின்ன லெவலில் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஃபேஸ்புக் மூலியமாக கான்டென்ட் போட்டு லீட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தேவையானது ஒன்று வெப்சைட்டுக்கு யூசர்ஸ் வரணும், இல்லைனா எனக்கு ஃபோன் கால்ஸாவோ மெசேஜாவோ லீட்ஸ் வரணும். இதுதான் அல்டிமேட் எய்ம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். ஸோ இதை நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ண முடியுமா, ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு தான் இந்த வீடியோட டாப்பிக்கை. எஸ், கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா கான்டென்ட் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது. யூடியூப்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ நம்ம வீடியோ கான்டென்ட் கிரியேட் பண்ணி அது மூலிமா நம்ம ஆடியன்ஸை புல் பண்ணலாம். அது பேர் கான்டென்ட் மார்க்கெட்டிங். எஸ்இஓ பேஸில் பண்ணலாம். அதாவது நம்மளோட வெப்சைட்டுக்கு ஆர்கானிக்காக சர்ச் பண்ணும்போது கூகுளில் ரிசல்ட் க்ரியேட் பண்ணி அது மூலிமா கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் முக்கியமான ஒன்று என்னென்னா, ஒரு நம்மளோட வெப்சைட்டுக்கோ இல்லை நம்மளோட சர்வீஸை பற்றியோ ஒரு பிளாக் எழுதி சப்மிட் பண்ணுறது. ஓகேயா, ஒரு ஃபோரம்ஸ்லையோ இல்லை ஒரு ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் என்னென்னா QUORA, குவாரா அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், குவாரான்ற ஒரு விஷயத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ எப்படி நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு எதுக்கு போகிறோம்னா, நமக்கு போர் அடிக்குது, டைம் பாஸ்க்கு நம்ம போயிட்டு கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறோம். ரீல் பார்க்குறோம், ஃபீடு பார்க்குறோம், போஸ்ட் பார்க்குறோம், ஸ்டோரிஸ் பார்க்குறோம். அப்படி பார்க்குற சமயத்தில் ஏதாவது இடத்துல நமக்கு தேவையான ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டோ வரும்போது அதை கிளிக் பண்ணி அவைல் பண்ணி வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கு, கூகுளோட வெப்சைட் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்குது. குவாரான்றது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்யூன் யூசர்ஸ் இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா, இருக்கிறதே ஒரு ஆக்டிவான ஒரு யூசர்ஸ் இருக்கிற தளம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு குவாரா. ஏன்னா இவங்க வந்து டைம் பாஸ்க்காக இங்கே வரமாட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு நாங்கள் பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து இன்வெர்ட்டர் மாட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப்பில் போய்ட்டு பெஸ்ட் இன்வெர்ட்டர் தட்டுறதை விட, கூகுளில் போய்ட்டு பெஸ்ட் இன்வெர்ட்டர் தட்டுறதை விட எனக்கு இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா யூடியூப்பில் நம்ம பெஸ்ட் இன்வெர்ட்டர் சொல்லும்போது அங்கே நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்டும் ரன் ஆகும். சரி, வீடியோ நல்லாயிருக்கும் பார்த்தா அங்கேயும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் வந்து ஒரு இன்வெர்ட்டரை ரிவ்யூ பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஆட் பார்த்தாலும் அதே தான். பட் குவாரல் எப்படின்னா, நான் இந்த மாதிரி என் வீட்டுக்கு ஒரு இன்வெர்ட்டர் வாங்கினேன், எனக்கு இந்த இன்வெர்ட்டரில் இந்த பாசிட்டிவ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அமேசானில் ஒரு ப்ராடக்ட் பார்த்து கீழே ரிவ்யூ படிப்போம்ல, அந்த மாதிரி அமேசானில் அந்த ப்ராடக்ட்டு மட்டும் தான் ரிவ்யூ இருக்கும், அங்கே வாங்கின மட்டும் தான். பட் இது வந்து காமனாக எல்லாருமே வந்து அவங்க விஷயத்தை பற்றி இன்டிமேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு ஜென்யூன் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒரு விஷயத்தை ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வாங்க போகிறேன், இல்லை எனக்கு ஒரு ரிசர்ச் பண்ணுறேன்னா எனக்கு ஜென்யூன் இன்ஃபர்மேஷன், நிறைய ஆத்தர்ஸ் இருப்பாங்க, யூசர்ஸ் இருப்பாங்க, அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸ் யூஸ் பண்ணவங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ரேஷியோ இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கம்பெனிஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறைய பேர் யூடியூப்பில் போட்டுருக்காங்க, ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ்க்கு இவ்வளோ சார்ஜஸ் வரும், இவ்வளோ கிளைம் ரேஷியோ இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் கூட அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க பே பண்ணி அதை மாற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் வந்து கொஞ்சம் நான் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வாங்கியிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி பேடான ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் எல்லாமே இருக்கும், ஜென்யூனாக இருக்கும். அதனால் கோராவை நிறைய பேர் நம்புறாங்க, இன்க்ளூடிங் மீ. கவுண்ட் கம்மியாக இருந்தாலும் இதில் வந்து ஆக்டிவான யூசர்ஸ் இருப்பாங்க. இதனால் உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா, எல்லா பிஸ்னஸை பொறுத்தவரைக்குமே இப்போ இன்ஸ்டாகிராமில் உங்கள் வீடியோவை 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னா அது கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2% தான் இருக்கும். பட் இங்கே கோராவில் ஒரு 100 பேர் பார்த்தாலும் அதில் 1-2 பேர் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. கன்வர்ஷன் 2%. யோசிச்சு பாருங்கள், இதுதான் விஷயம். இப்போ இது எப்படி கோராவில் நம்மளோட பிஸ்னஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள் தான் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் அப்படியே உங்களுக்கு மனப்படமாக புரிஞ்சிடும். நான் வந்து ஒரு ஆர்கானிக் வெப்சைட் வச்சுருக்கேன், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுற ஒரு வெப்சைட். அந்த ஆர்கானிக் வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பவுடரு, அப்புறம் டர்மரிக்கு, அப்புறம் ஹனி, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் ஸ்பைசஸ்லாம் விற்றுட்ருக்கேன். எனக்கு ஹனின்ற அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு சேல் வரணும்னு நான் என்ன பண்ணுவேன்னா, கோராவில் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க நிறைய பேர், அவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம வெப்சைட்டை நுழைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் த பெஸ்ட் ஹோம் ரெமெடிஸ் ஃபார் கோல்ட் அண்ட் காஃப், நோசியா எக்ஸெட்ரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஆன்சர் பண்ணிருக்காரு, நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் சொல்லிட்டு பாட் நினைக்கிறாரு. ஸோ அடுத்து குணல் சர்மான்னு ஒருத்தங்க ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் இங்கே ஒரு சின்ன ஒரு ஆன்சர் படிக்கலாம். Home remedies can be helpful in managing symptoms of common ailments like cold, cough and nausea. So கோல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே ஹைட்ரேட்டட், ரெஸ்ட் அந்த மாதிரி. காஃபுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் விஷயமே ஹனி இஸ் அ நேச்சுரல் காஃப் சஸ்பென்ஸ். யூ கேன் டேக் இட் அலோன் ஆர் மிக்ஸ் இட் வித் வார்ம் வாட்டர், ஹெர்பல் டீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹனியை வந்து வார்ம் வாட்டர்லையோ டீலையோ கலந்து குடிக்கும்போது கோல்டு ரெடியூஸ் ஆகும், சப்ரஸ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்படி சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணி பெஸ்ட் ரிசல்ட் எடுக்கணும். உண்மையான ஹனி யூஸ் பண்ணணும், ஜென்யூன் ஹனியாக இருக்கணும். மார்க்கெட்டில் இந்த மாதிரி தேர்ட் ரேட்டட் ஹனி, டூப்ளிகேட் ஹனிலாம் விற்கிறாங்க. பெஸ்ட்டு ஜென்யூன் ஹனி வேணால் நம்ம வெப்சைட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட் லிங்க் கொடுக்கும்போது இதை படிச்சிருக்கோம், பரவாயில்லையே ஹனி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் போல இருக்குது. அப்போ அந்த ஹனி நான் பியூர் ஹனி யூஸ் பண்ணணுன்னு வேறு சொல்கிறாங்க. அப்போ இந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வெப்சைட்டுக்கு டிராஃபிக்காக மாறுவாங்க. ஒரு பிளாக் ரீடராக இருக்கவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி மாறுவாங்க. இது வந்து ஃபேக்ட். ரீசெண்டாக ஒரு கோராவில் ஒரு ஃபோரம் படித்தேன்.
ஹவு டு சேவ் மணின்னு சொல்லிட்டு கான்செப்ட்டில் ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு ஒருத்தர் ஆன்சர் பண்ணுறாரு. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்டாக்கை கரெக்டாக பிக் பண்ணுங்கள், அப்புறம் மந்த் அண்ட் மந்த் எக்ஸ்பென்ஸை கரெக்டாக ட்ராக் பண்ணுங்கள், தேவையில்லாத நிறைய ப்ராடக்ட்டை வாங்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் மெயினாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைனா நீங்கள் சேர்த்து வைக்கிற கார்பஸில் நிறைய அமௌண்ட் வந்து திடீர்னு ஒரு சின்ன ஒரு சர்ஜரி இருந்தால் அதுக்கே போயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு வேலை பெஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி சூஸ் பண்ண தெரியலனா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு அவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் போல இருக்குது, அவர் நம்பர் கொடுத்துருக்கு. அப்போ அந்த ஃபோரம் அந்த பிளாக் படிக்கும் போது ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா அந்த 3 பேர் அவர் கான்டாக்ட் பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லுங்கள், அது எப்படி சார் பிக் பண்ணுறது, என்கிட்டே இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரோட சர்வீஸை புஷ் பண்ணுவாங்க. ஸோ வெப்சைட் மட்டும் நம்ம இந்த சர்வீஸ்க்கும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலோ இல்லை நம்மளோட ஃபோன் நம்பரை கொடுக்கும்போது நமக்கு டேரெக்டாக அந்த மாதிரி லீட்ஸாக ஜெனரேட் ஆக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் முடிஞ்சிருச்சு, கோரால எப்படி புஷ் பண்ணிட்டு இதை லைவாக பண்ணி பார்க்கலாம். இப்போ எங்களோட கிளைண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா KTM ஸ்பேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு. அவரோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா KTM பைக்ஸ்க்கான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கும். இப்போது கோரால ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, வேர் ஐ கேன் பை KTM ஸ்பேர் பார்ட்ஸ் இன் ஹோல்சேல் இந்தியா. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி வரைக்கும் யாருமே ஆன்சர் பண்ணலை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அது மாதிரி நிறைய கொஷின்ஸ்க்கு இது மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ அவரோட வெப்சைட்லேயே போய்ட்டு நான் வந்து கண்டென்ட் எழுதி வச்சுட்டேங்க பார்த்தீங்க. So if you are looking to buy KTM spare parts in wholesale in India, there are few options you might consider. One reliable option is to check out KTMspare.in's a website dedicated to providing authentic KTM bike parts அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்டென்ட்டை அப்படியே நம்ம காப்பி பண்ணி என்ன பண்ணோன்னா கோராலாம் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம். யாரோட ப்ரொஃபைல்லேருந்து என்னோட கிளைண்ட்டோட ப்ரொஃபைல்லேருந்து ஆன்சர் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஜஸ்ட் அதுக்கு அந்த இடத்துல வந்து ஆன்சர் பண்ண மாதிரி டைப் பண்ணி ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணாலும் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போது இதை வந்து பாருங்கள் 1 வியூ வந்திருக்கு இது வரைக்கும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் 1 வியூ வந்து நமக்கு இல்லை, இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் அந்த இடத்துல ஆன்சர் போஸ்ட் பண்ணணும். இந்த பாருங்கள் ப்ரொஃபைலும் பாருங்கள், ஒரு பைக் பேருக்கு KTM ஸ்பேர்ஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணால் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு வருது. அதே மாதிரி இப்போ அந்த கொஷின் கேட்குறாங்களே, இந்த கொஷினுக்கு நிறைய பேர் ஆன்சர் தேடுவாங்க. இதே மாதிரி கொஷின் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்கப்பா, இதுக்கு என்ன ஆன்சர் வந்துன்னு பார்த்துட்டு கிட்டத்தட்ட 1 மினிட் ஆகும் தான் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த இஃப் யூ ஆர் லுக்கிங் டு பை KTM ஸ்பேர் பார்ட்ஸ் இன் ஹோல்சேல் இந்தியான்னு படிச்சுட்டு ஓகே இந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா நேராக வெப்சைட்டுக்குள்ளே டிராஃபிக்காக வருவாங்க. இது இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 1 or 2 months கழிச்சு இதுலேருந்து நமக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு, எவ்வளோ அனலிட்டிக்ஸ் கிடச்சிருக்கு எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ இன்டென்ஷன்னா கோரான்ற ஒரு ஃபோரம்ஸை எப்படி நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், நமக்கு வந்து ஆன்சர் என்ற மாதிரி நம்ம இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் தான். இப்போ அந்த ஹனி கான்செப்ட்லேயே இஃப் யூ ஆர் அஃபெக்டட் பை கோல்டு யூஸ் அவர் ஹனி ஹியர்ஸ் அவர் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு டேரெக்டாக வாங்குன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பாக இருக்கும். ஓகே, என்னடா இவங்க எடுத்தோடனே ப்ரொமோட் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. நமக்கு பக்கமாக எழுதி அது கூட டிஸ்க்ளைமர் மாதிரி இந்த மாதிரி ஒரிஜினல் யூஸ் ஹனி யூஸ் பண்ணுங்கப்பா, அதுக்கு பெஸ்ட் வெப்சைட் இதுதான் சொல்லும்போது ஓகே நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு ஒருத்தர் ஆன்சர் பண்ணுறாங்க. இப்போ இந்த வெப்சைட்டும் ட்ரஸ்டடாக இருக்கும்னு நம்பி உள்ளே வருவாங்க. ஸோ தயவுசெய்து டேரக்ட் மார்க்கெட்டிங் எங்கேயுமே பண்ணாதீங்க. இன்டெரக்டாக நமக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஆன்சர் கொடுக்குற மாதிரி நம்ம வெப்சைட்டையோ பிஸ்னஸையோ ப்ரொமோட் பண்ணணும். அதுதான் இங்கே கோரால் இருக்க ஒரு மெயின் விஷயம். அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஒரே நாள் உட்காந்து மணி கணக்காக உட்காந்து காப்பி இந்த ஒரு கண்டென்ட்டே எல்லா ஆன்சருக்கும் டக்குன்னு பேஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கோரா வந்து உங்களை ஸ்பேமில் போட்டுருவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டை ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்க டெம்பரரியாக. இதே திருப்பி இதே தப்பு பண்ணிங்கன்னா பர்மனெண்ட்டாக அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வாரத்தில் 1 வாட்டி 2 வாட்டி இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிட்டே இருங்க அங்கங்கே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரியல் டைமாக நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சேனலில். என்ன நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்னா ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட அதில் பண்ணி என்ன ரிசல்ட் கிடச்சுன்றதே நம்ம லைவாக காட்டிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.